வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். இந்தியன் 2வை தொடர்ந்து சர்தார் 2 ஷூட்டிங் ஸ்பாட்ல அநியாயமாக உயிரிழந்த சண்டை பயிற்சியாளர் அதிர்ச்சியில் படக்குழு. என்ன நடந்தது, அவர் இப்ப எப்படி இருக்காரு, அவருடைய நிலவரம் என்னன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சர்தார் 2 படப்பிடிப்பில் சண்டை பயிற்சியாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகரில் ஒருவராக கார்த்திக் அவர்கள் திகழ்ந்து கொண்டு வருகிறார். தற்போது கார்த்திகின் நடிப்பில் உருவாகி வரும் படம் தான் சர்தார் 2. ஏற்கனவே சர்தார் முதல் பாகத்தை இயக்கிய PS மித்ரன் தான் இந்த திரைப்படத்தை இரண்டாவது பாகத்தை இயக்கி வருகிறார். இந்த இரண்டாம் பாகத்தில் முதல் பாகத்தில் நடித்த ராஷி கண்ணா, ரஷ்யா விஜயன், ஷங்கி பாண்டே, லைலா, ரித்விக், முனிஷ்கான், அவினாஷ், யூகி சேது, பாலாஜி சக்திவேல் போன்ற நடித்து வராங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சென்னை பிரசாத் ஸ்டுடியோல சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியிருந்தது. ஆக்சன் காட்சியுடன் இந்த படத்தை இயக்குனர் தொடங்கியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று சண்டை காட்சிகள் படமாக்க எடுக்கப்பட்டிருந்தது. அப்போது நான் ஸ்டண்ட் கலைஞரான ஏழுமலை என்பவர் 20 அடி உயரத்திலிருந்து யாரும் எதிர்பாராத வகையில் தவறி விழுந்திருந்தார். விழுந்த வேகத்தில் இவருடைய மார்பு பகுதியில் அடிபட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் ஏழுமலை வயிறு, தலை உள்ளிட்ட சில இடங்கள்ல பயங்கரமாக அடிபட்டிருந்தது. உடனே அவரை அருகில் உள்ள சூர்யா மருத்துவமனையில படக்குழுவினர் அனுமதித்திருந்தாங்க. மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அவரை அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க. இருந்தும் சிகிச்சை பலனளிக்காமல் 12 மணி நேரத்துல ஏழுமலை அநியாயமாக உயிரிழந்து போனாரு. ஏழுமலைக்கு மார்பு பகுதியில அடிபட்டு இருந்ததால் நுரையீரல் இரத்த கசிவு ஏற்பட்டு இறந்துள்ளார் என்று மருத்துவர்கள் சொல்லப்படுகிறாங்க. இவர்களுடைய இறப்புக்கு கார்த்திக் உட்பட படக்குழுவினர் பலருமே பேரதிர்ச்சியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் படப்பிடிப்பு நிறுத்திவிட்டாங்க. மேலும் இறந்த ஏழுமலையின் குடும்பத்தினரை படக்குழுவின்றி நேரில் சந்தித்து தங்களின் இரங்கலை தெரிவித்ததோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய இருப்பதாக தகவல் இருக்கிறது. தற்போது அவருக்கு 55 வயதுதான். தொடர்ந்து அவருடைய உடற்கூறு ஆய்வுக்காக KK நகர் ESA மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. நடிகர் கார்த்தி அவர்கள் பார்த்திபன் என்ற படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானாரு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து இவர் பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருந்தாரு. மேலும் இவருடைய நடிப்பில் வெளிவந்த எல்லா திரைப்படங்களுமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று அதிக வசூலையும் பெற்றுக் கொடுத்தது. அந்த வகையில கடந்த ஆண்டு இவர் நடிப்பில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படம் மிகப்பெரிய பொருட்செலவுல வெளியாகி இருந்தது. தற்போது இவர் நிறைய திரைப்படங்கள்ல பிஸியாக நடித்து வருகிறார். இதை பத்தி நீங்க என்ன, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.